வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் முடிஞ்சுதா? நேற்றே நான் இங்கே இருக்கிற செங்கல்பட்டு மதுராந்தகம் போயிட்டு வரும்போது செங்கல்பட்டு வரைக்கும் காரில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வரத்துக்கு பஸ் ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. வண்டி வந்தது, நல்லா கொஞ்சம் கூட்டமாக தான், நிற்கிற அளவுக்கு இருந்தது, பரவாயில்ல. அப்புறம் வாலாஜாவை பார்த்து வந்த பிறகு தான் எனக்கு இடம் கிட்டது, உக்காந்துட்டு வந்தேன். நேற்றே அவ்வளோ கூட்டம். அப்புறம் நியூஸ்லேயும் பார்த்தேன், இந்த எங்கே சிங்கப்பெருமாள் கோயில் அங்கேருந்துலாம் நல்ல டிராஃபிக், வழக்கம் போல் பெருங்குளத்தூரில் சரியான ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு. ரொம்ப உஷாராக வாங்க, டிராஃபிக் நிறைய இருக்கும். நாளைக்கு கிளம்புறான்னு மனசு வைக்கிறாங்க, இன்றைக்கி கிளம்புங்க, நாளைக்கு இன்னும் டைட் ஆகிடும். அந்த விஷயம் ஓகேங்களா? அப்புறம் நம்ம பேசுகிறோம்ல தமிழ், அது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். எனக்கு அதில் ரொம்ப சென்னை தமிழ்னு ஒன்று சொல்லுவோம்ல, அதாவது வா குந்து போன்னு சென்னை தமிழ் நல்லா பேசுகிற சினி ஆக்டரில் யாருன்னா, முதல்ல பேர் எடுத்தவர் சுருளிராஜன். அவர் மாதிரி பேச முடியாது. அதுக்கப்புறம் லூஸ் மோகன் ஒருத்தர் வந்தார். அது மாதிரி அவங்கள சென்னை தமிழ் ரொம்ப ஃபேமஸ். இந்த லூஸ் மோகன் தான் கமல்ஹாசனுக்கு இந்த சென்னை தமிழ் கற்றுக் கொடுத்தது. ஏன்னா சட்டம் என் கையில் படம் வந்தது. ஆமாம், அதில் கமலும் சுருளிராஜனும் இந்த சென்னைக்கு வருவாங்க. அப்போ ரொம்ப கஸ்மாலம் அந்த மாதிரி தமிழ்லாம் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது, ஒரு திட்டுற வார்த்தையாக இருக்கும். கஸ்மாலான்றது ஒரு என்னடா இப்படி கஸ்மாலம் மாதிரி பண்ணுறேன், பா குந்துன்னா உக்காருன்னு அர்த்தம். இப்போ தான் சொல்கிறோம் நம்ம, டிஃபன் சாப்பிட்டியா, என்ன டிஃபன், அப்போலாம் அப்பா நாஸ்தா சாப்பிட்டியா, எங்கப்பா நாஸ்தா சாப்பிட்டேன், போன ஒரு டீ பன்னு கட்சின்னு வந்துட்டேன் அப்படின்வாங்க. நேற்று நீ வரமாட்டேன்னுட்டா கபால் வந்துட்டிய அப்படின்வாங்க. இதெல்லாம் சென்னைக்கே உண்டான தமிழுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ், நல்லாயிருக்கும். அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் ஃப்ராங்காக பேசுகிற தமிழுங்க அது. அது மாதிரி கபால் வந்துட்டிய, குத்தன்னா அப்படியே கத்துவ, அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கொஞ்சம் மதுரையில் போனால் அங்கே எடுக்கும்போது அருவா எடுத்து வெட்டுவேன், அது மதுரை தமிழ் நல்லாயிருக்கும். திருநெல்வேலி தமிழ் கொஞ்சம் நாடார் தமிழ் தான், அது கொஞ்சம் அது மரியாதையான தமிழாக இருக்கும். அண்ணே போங்கண்ணே வாங்கண்ணே, அவன் வந்துட்டா இவன் வந்துட்டா அப்படின்னு. அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தமிழ் இருக்கும். அதில் சில புரியாத வார்த்தை தமிழ் நான் சொல்ல போகிறேன் இப்போ. எப்படின்னா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம டெய்லி பேசுகிறது தமிழில் டெய்லி பேசுகிறோம் பாரு, அதில் இதெல்லாம் இடம் பெற்று வரும். அதாவது அவன் என்னடா எப்போ பாரு இதுபா சும்மா அந்த வளவலன்னு பேசாத அப்படின்வான். அதாவது வளவலன்னு பேசானா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது, நிறைய பேசுகிறான் அர்த்தம். வளவலன்னு பேசாதான்னு. அவன் பரிச்சை பாரு கடகடான்னு எழுட்டான், அதுக்கு என்ன அர்த்தம், கடகடான்னு சீக்கிரம் எழுட்டான்னு அர்த்தம். அதான் விஷயம். அதே மாதிரி முட்டாயம் பாரு கணத்தில் பலான்றது சவுண்டாக இல்லை அடிச்சதா அடியான்னு தெரியாது. பலான்னா ரொம்ப கோபமாக அடிச்சேன்னு ஒரு அர்த்தம் அது. அதே மாதிரி அந்த பலான்னு சவுண்டு விட்டோன்னே அவன் வீல்னு கத்துவான், ஐயோன்னு கத்துவான், இல்லை ஏன்னு கத்துவான். அது வீல்ன்றது அது ஒரு சவுண்டு பாஷை. வீல்ன்றது இங்கிலீஷில் எடுத்தோன்னா சக்கரன்னு அர்த்தம். இதெல்லாம் அர்த்தம் தெரியாது. சமையல் இன்றைக்கி சூப்பராக இருந்ததுப்பா. அந்த பிரியாணி வச்சப்பா சும்மா சாம்பார் அப்படி பிரியாணி திறந்த குக்கர் திறந்தா கம்ம அதுனா கம்மனா என்ன அர்த்தம், அந்த கமாவை இம்முன்னு போடல கம்னு வரும், அந்த கம்மன்னு ஒரு வாசனை வந்துடுவாங்க. அப்புறம் இவன் அடித்த ஜோக்கு எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சாங்க. வாட் யூ மீன் கொல் தெரியாது, கும்பலாக சிரித்தது, அதாவது சந்தோஷமாக சிரித்தது கொல்லுன்னு சிரிச்சான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் நேற்று பேண்ட்டு போட்டான்டா, சும்மா பேண்ட்டு போட்டு உக்காந்த மாதிரி டர்ருன்னு கிழிஞ்சிச்சு. அது நான் சவுண்டு கொடுத்தா டர்ருன்னு, அது ஒரு தமாஷா சொல்கிறது டர்ருன்னு கிழிஞ்சதுன்னு. அப்புறம் அவன் விஷயத்தை அந்த கும்பலில் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை டமால் போட்டு ஓடிச்சான்டா. என்ன டமால்ன்றது நான் பார்த்தோமா, என்ன டமால் போட்டு ஓடிச்சான்டான். அப்புறம் அவன் துப்பாக்கி எடுத்து டுமில் சுட்டான். அது நான் டுமில்லாம் அது சுட்டான்னு சொல்லுங்களேன், குண்டு போகிற சவுண்டு ஒன்று தெரியுமா, அந்த சவுண்டு டுமில், அது சத்தத்தோடு பேசுகிறது. அதேமாதிரி இந்த நம்ம அதில் டகால்னு இல்லை டக்குன்னு காணாமல் போயிட்டான் அப்படின்வாங்க. அப்புறம் அவன் சிரிக்கும்போது சிரிச்சான் பாரு, அந்த சிரிப்பு கேட்டு ரொம்ப நாளாக ஆகுதுறான். கலன்னு சிரிப்பான்டாவன், கலகலன்னு சிரிப்பாட. குழந்தைய பற்றி கூட பேசுவாங்க, குழந்தை வந்தால் கலகலன்னு பேசுவாங்க, எங்களை கலகலன்னு வச்சுருப்பாங்க. கலகலன்னு என்ன மீன்ஸ், ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படின்னு. அப்புறம் அந்த நேற்று என் குழந்தை வந்தாப்பா, நான் கூட சொல்லலாம், என் பேத்தி வந்தேன், என்னை பார்த்து தொம்முன்னு உக்காண்டேன்.
தொம்முன்னு உட்காந்தாங்க. அங்கேருந்து ஸ்லிப் ஆகிட்டுருக்கும். அவன் உக்காந்தது அது நம்மளா கொடுக்குற சவுண்டு தொம் அப்படின்னு. அப்புறம் என் பசங்களாம் வர்றதுனால என் வீட்டை என் பெரிய பொண்ணு சும்மா க்ளீனாக துவைச்சா பாரு, பளிச்சுன்னு இருந்தது. இன்னது பளிச்சுன்னு இருந்தது, சுத்தமாக இருந்ததில்ல, பளிச்சுன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த சின்ன பேரங்கிறான் பாரு, அவன் வந்து துருன்னு இருப்பான். அப்புறம் ரைட், சின்ன பையன் என் பேரன் இருக்கான், துருன்னு இருப்பான். துருன்னா சுறுசுறுப்பாக இருப்பான்னு அர்த்தம் அப்படின்னு. அப்புறம் நேற்று கரண்ட்டு கிடைச்சா அப்படியே கும்மு இருட்டாயிடுச்சு. அதுதான் கும்முன்றது என்ன, இருட்டாயிட்டுன்னு சொல்லுங்களேன், அது ஒரு கோட் வேர்டு, கும்மு இருட்டு. அவன் வந்து அந்த நேற்று அந்த மலைக்கு போயிருந்தான். சும்மா போகிறான் பாரு, விறுவிறுன்னு. அதுனா அது ஒரு சவுண்டு, அதாவது பேச்சுக்கு ஒரு சவுண்டு கொடுக்குறது. இது ஒரு அழகு தமிழில் இது ஒன்று. அப்போ அந்த விறுவிறுன்னு போனான் பாரு, அப்போ அவன் ஹார்ட்டு தொட்டு பார்த்தேன், படம் வச்சுருப்பா. ஏன்னா பதட்டமாக இருந்தது, படப்படப்பான்னு சொல்லுவாங்க. பதட்டம் வந்தால் கொஞ்சம் படப்படப்பாக ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அப்புறம் அப்போ வந்து அந்த குழந்த அது ஓனாரும் அது பாட்டு எப்படி வேணால் கற்றும், அம்மான்னு கற்றும், அப்பான்னு கற்றும், அது பாட்டில் எப்படியோ பேசும். நம்ம அதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கணும், ஓன்னு கற்றும் அப்படின்னு. அப்புறம் அது அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா எங்கேன்னு தேடுது அந்த குழந்தை. அப்படியே குருன்னு பார்க்குது எல்லாரையும். அதுனா குருன்னு பார்க்குது. உடனே அம்மா யாரும் கண்டுபிடிச்சி போகுது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நேற்று அந்த கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணம் சும்மா ஜம்முன்னு நடந்தது. ஜம் மீன்ஸ் வாட் தெரியாது, நல்லா நடந்ததுன்னு சொல்கிறோம். அப்படியே மாதிரி கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சும்மா கும்முன்னு இருந்தாங்க. கிண்டலில் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னு அர்த்தம். சாப்பாடு சூப்பராக கலக்கல்னா கலங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் கலக்கல்னால் சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். இப்படி தாங்க நம்ம தமிழில் போகுது. பாரு, பேசின என்பது அடிக்கடிக்கு குப்புன்னு தும்மல் வருதுங்க. இது தும்மல் வருது, இதுக்கு ஒரு சவுண்டு நம்ம கொடுத்துக்கலாம். நான் அதுக்குன்னு தும்மலை வந்துச்சு, அதான் விஷயம். இதுக்கு நானாக கொஞ்சம் சேர்த்தேன்னு வைங்களேன். அந்த மாதிரி நம்ம பேசுகிற தமிழில் நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்குன்னு இதில் வந்து இப்படி தப்பாகாமான்னு தப்பான வார்த்தை மட்டும் விட்டு மீறி உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை ஜாலியாக பேசுங்க. எல்லாருக்கிட்டையும் பேசணும், ஓகேங்களா? நம்ம பேச்சை நிறுத்திட்டோம்னா நம்ம ஒன்றும் பேச முடியாது. அதான் மூடி டைப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கதை கூட வரும். ஒரு ஃப்ளைட் ஒன்று போகுது, ஃப்ளைட்டாக ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாங்க. யார் என்னென்ன பண்ணலன்னா உங்கள் லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அமெரிக்காக்காரங்க சொல்கிறான், எனக்கு வந்து சாப்பிட்லன்னா என் லைஃப் போயிடும், நான் அதனால் எனி டைம் ஐ வாண்ட் மீல், சாப்பாடு தான், நான் அதில் தான் இருப்பேன், அது இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்றான். ஒரு ஜப்பான்காரன் சொல்கிறான், நான் வந்து ஏதாவது ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், சயின்டிஸ்ட் மாதிரி, அதெல்லாம் நிறுத்திட்டேன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்றான். இன்னொரு நாட்டுக்காரன் சொல்கிறான், நாங்கள் வந்து சூதாடுவோம், கேம்லிங் ஆடுவோம், அது இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னா. நம்ம இந்தியாக்காரன் இருந்தானா, என்னால் பேசலைன்னா வாழவே முடியாது. இருக்குதோ இல்லையோ, பசி எடுக்குதோ இல்லையோ, பேசணும். பேசிட்டேன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேம்மா. அதனால் பேசுவோம் எல்லாருக்குமே. யார்கிட்டையும் நம்ம பகைமை பார்க்காம ஜாலியாக இருப்போங்க. இருக்கிற லைஃப் வெரி ஷார்ட். பேசுறது ஹாப்பினஸ் நம்ம பிக். ஓகே, மீண்டும் சந்திப்போம். ரொம்ப பேசிட்டோம் போல் இல்லை. இன்றைக்கி ஏதோ இது படிச்சுட்டேன், சரி உடனே பேசினேன்ட்டு வெளியே போக முடியல. உள்ளே வந்து எல்லாம் பேரன் பேத்தியில் சாப்பிட்னு இருக்காங்க. நம்ம வீடியோ போட விட மாட்டாங்க. இந்த செல்ஃபோன் எனக்கு கொடுத்தது பெரிய விஷயம், அதுதான் விஷயம். கடத்தின்னு வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, மற்றபடி ஜாலியாக இருப்போம். ஊருக்கு போகிறவங்க கேர்ஃபுல்லாக கிளம்புங்க, ஜாலியாக போங்க. பி சேஃப், பி டிரைவ். ஓகே, நைட்டில் மட்டும் ஜாயின் பண்ணாதீங்க. டிரைவராக இருக்கவங்கள ஓட்டுன்னு வெட்டாதீங்க. ஏன்னா தூக்கம் வரும்போது எங்கன்னா நிறுத்தி ஒரு டீ அது இதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. ஓகே, பாய். ஹாப்பி ஜேர்னி. பாய்.